ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நானும் பேச போகிறேன். தட் இஸ் அவர் நன்னர் தான் இந்த பிக் பாஸ் தமிழ். அதில் ஒரு ஃபேமஸான கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஜூலியானான்னு ஒரு கேரக்டர். அவங்களுக்கு பற்றி தான் இந்த வீடியோ. அவங்ககிட்ட ஒரு கேட்கணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயம், சொல்லணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயம் தான் இந்த வீடியோ. அதனால் நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து ஆக்சுவலாக ஒரு கொஷின் ஜூலிக்கு. ஜூலி, நீங்கள் உண்மையிலேயே லூஸா இல்லை லூஸு மாதிரி நடிக்கிறீங்களா? ஏன் அந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் லூஸு மாதிரி நடிக்கிறீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், கமல் சாருக்கு முன்னாடி நீ ஆஸ்கார் வாங்கிடுவோமா? இப்படி ஒரு நடிப்பு. ஷோ ஆரம்பித்ததுலேருந்து நேற்றுக்கு லாஸ்ட்டு ஷோ பார்த்த வரைக்கும் செம்ம நடிப்பு. அப்படி ஒரு நடிப்பு. இல்லை, நான் லூஸ் மாதிரிலாம் நடிக்கல, என் கேரக்டர் தான் அப்படின்னா ஒன்ஸ் யூ கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்து பத்திரமா வந்துடுவாங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயம், இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. எஸ்பெஷலி அந்த காற்று, தென்றல், குருவி, எனக்காக அண்ணனை சம்பாரிச்சிருக்கேன், ஆயாவை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் சுத்தமாக சகிக்கலை. தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்த இன்னொரு தடவை ஷோவில் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதை வச்சு அதை பார்த்து மீன் மேக்கர்ஸ் கூட பயப்படுறாங்க, ஐயோ இந்த கொடுமையை எப்படி மீன் போடுறது அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாத சொல்லி ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் டூ தட் அகைன். அடுத்தது 3வது சொல்ல வர விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று நீ பண்ணுற பார்த்தியா, இந்த இட்ஸ் ட்ரூ ரைஸாக கூட சேர்ந்துக்கிட்டு, அப்பா அந்த அளவுக்கு எங்களால் சத்தியமாக தாங்க முடியல. இந்த மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, ஹேர் கட், இதெல்லாம் பண்ணலாம், இது உங்கள் பர்சனல், நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல விரும்பல. பட் நமக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணலாம். நமக்கு வராத விஷயத்த எதுக்கு பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல், அதுதான் கொடுமை. முன்னாடி சொன்ன விஷயம் தான் கொடுமைன்னா இது அதுக்கு மேலே, இதுவும் சுத்தமாக சகிக்கலை. தயவு செஞ்சு இன்னொரு தடவை உனக்கு வராத விஷயத்தை ட்ரை பண்ணி உன்னை நீங்கள் அசிங்கப்பட்டுக்காத. அடுத்தது லாஸ்ட்டாக சில விஷயம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கூட, இதுதான் நான் ஆக்சுவலாக ரொம்ப கண்டிப்பாக கேட்கணும் இந்த விஷயத்த அவங்ககிட்ட அப்படின்னு நான் நினச்ச விஷயம். உனக்கு உண்மை பேசுகிறதுனா என்னென்னு தெரியுமா தெரியாதா சொல்லி? உண்மை பேசுகிற நீ உண்மை பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ தூரம் லாஸ்ட் வீக் கமல் சார் வந்து ஃபுட்டேஜ் போட்டு காமிச்சு உன்னை அந்தளவுக்கு அசிங்கப்படுத்தி கூட நீ சொன்னதான் உண்மை, ஒரு 5 செகண்ட்ஸ் போட்டு காட்டுங்க, 5 மினிட்ஸ் போட்டு காட்டுங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். சரி விடு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த சாரியை நீயே சொன்ன மாதிரி வந்து ஓகே சாரி சொன்னேன், ஓகே கமல் சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, எல்லாம் ஓகே தான். ஆனால் நேற்று நீ என்ன பண்ண, நாங்களே எல்லாருமே சரி பாவம், ரெட் கார்பெட்லேருந்து டக்குன்னு கீழே விழுந்துட்டாலே பொண்ணு பாவம் அப்படின்னு ஒரு செகண்ட் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அது தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட பார்த்தியா? எப்படி ஆரோ வந்து ஓவியர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறானா? உனக்கு என்ன ஆசை? இப்போ வாரம் ஒரு குறும்படம் வந்து கமல் சார் உனக்காக போட்டு காட்டணும்னு நினைக்கிறியா? ஏன் சொல்லி இப்படி பண்ணுறீங்க? சரி போய் பேசலாம். போன வாட்டி நீ வந்து என் குடும்பம் என்னை விட்டுரு, என் ஃபேமிலி என்னை விட்டுரு, அதாவது என் கூட பழகின என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டுட்டு, ஹவுஸ்குள்ளே இருக்கவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயத்தில் நான் போய் சொல்லிட்டேன்னு சொன்னதே இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே ஒரு பெரிய பொய். இப்போ நீ பண்ணியிருக்க பார்த்தியா, ஆரோ வந்து ஓவியர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு கணேஷ்ட்டு சொன்னேன். அதெல்லாம் சத்தியமாக என்னால் தாங்கிக்கவே முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீட்டை விட்டு வந்துடு. எப்படி நீ வரதான் போகிற, இந்த வீக் எலிமினேஷனில் தான் உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நீ நாமினேட் ஆகுனா கண்டிப்பாக நீங்கள் எலிமினேட் ஆக தான் போகிறீங்க ஜூலி. அண்டு இன்னொரு பர்சனலாக எனக்கு தோணும் இன்னொரு முக்கியமான விஷயம், தப்பாக எடுத்துக்கோங்க ஜூலி, சத்தியமாக நீங்கள் திருந்தறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை தான் பார்க்கலாம், இல்லை யாராவது கண்காண இடத்துக்கு போய் வேறு ஏதாவது பண்ணி நீங்கள் பொழைச்சிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப சொல்லணும்னு நினச்ச விஷயம். அண்டு எப்படி நீங்கள் இந்த வீக் வெளில வரதான் போகிறீங்க, மறக்காமல்
இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்யூச்சரில் நான் ஏதாவது உங்களை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் அப்போ தான் டக்குன்னு உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.